மக்களே, வெல்கம் டு டெல்லி டான்ஸ். கார்த்திகை தீபம் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸாக செம்மையாக மும்மரமாக போயிட்டு இருக்கு. அதுலேயுமே நம்ம ஹீரோயின் ஃபேமிலி எல்லாருமே வந்து கோவிலில் வந்து இருக்க மாதிரி சில செட் ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ்லாம் ஷேர் ஆச்சு. இன்னொரு சைடு நம்ம கார்த்தி இருக்க பிக்சருமே கிடைச்சிருக்கு. ரீசெண்டாக தான் ஒரு கோவில் ட்ராக் போச்சு. இப்போ ஒன்ஸ் அகைன் கோவிலில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்கமிங்கில் ஏதோ ஒரு கோவிலை வச்சு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு இந்த ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் மூலமாக தெரிய வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை இந்த மாதிரி ஒரு கெட்டப் மட்டும் இல்லை, அவரோட வாய்ஸ் மாடுலேஷன் மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த காமெடி சென்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி நம்ம ஹீரோ காமெடி பண்ணி பார்க்குறோம். ஸோ நிஜமாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாகவே அவங்க அத்தை அண்ட் சாமுண்டீஸ்வரி அண்ட் கார்த்தியோடைய காம்போ வந்து வேற லெவல் ஃபன்னாக கொண்டு போகிறாங்க. நாளைக்கு வந்து ஒரு கோட் சூட்டில் வீடியோ காலில் இருக்கிறத நம்ம சாமுண்டீஸ்வரி பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு த்ரில்லிங்காக முடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக இதுக்குள்ளே பார்க்க மாட்டாங்க. இதுக்குள்ளே பார்த்துட்டா வந்து சுவாரஸ்யம் குறைஞ்சிரும் அப்படின்றதுனால கன்ஃபார்மாக வந்து அதை கொஞ்சம் இழுப்பாங்க. இதுக்குள்ளே தெரிய வராது அவர் வந்து ரிச்சான பர்சன் அப்படின்றதெல்லாம், அதாவது ட்ரூ ஐடென்டிட்டி இதுக்குள்ளே தெரிய வராது. அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்டே சொல்லியிருக்காங்க, அந்த தாத்தாவுடைய பேரை யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சி நீ தான் சொல்லணும், ஃபோட்டோ ஆர் ஏதாவது வந்து காட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ பேரன்கிட்டயே வந்து அவர்கிட்டயே அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கார்த்தி என்ன பண்ண போறாரு, வேற யாரோட ஃபோட்டோஸாவது ஃபேக்காக கொடுத்து இவர் தான் பேரா அப்படின்னு சொல்லுவாரா, இல்லை வேற ஏதாவது ட்ரிக்ஸ் வந்து பண்ண இருக்காரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவாரஸ்யமாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ அபிராமி அம்மாவுமே காட்டுறாங்க. அபிராமி அம்மா கிட்ட பேசும்போது வாய்ஸ் மாடுலேஷன் செம்மையாக சேஞ்ச் பண்ணுறாரு. இவங்க ஃபேமிலி கிட்ட பேசும்போது அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோதை அண்ட் மகாலிங்கம் சார் இவங்க 2 பேரோடைய காம்போ தமிழும் சரஸ்வதியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பார்த்தோம். இதில் அண்ணன் தங்கச்சியா பார்க்க போகிறோம். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.